அனைவருக்கும் வணக்கம். பெருவான் சரணம். எங்களுடைய குருநாதர் அதி கௌரவான புத்தோத்பாது ஆர்யன் வහන්සේ அவர்களுக்கு நமஸ்காரம். இந்த புத்தோத்பாத தமிழ் தர்ம டிஸ்கஷன் உரையாடலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொள்ளும் கேள்விகள், பிரச்சனைகளின் விடுபட்டு மகிழ்ச்சியாக வாழ தேவையான அறிவுகளை பெற்றுக்கொள்ள புத்தோத்பாத ஆர்யன் அவர்களுடைய சீடரான ஆர்யன் அவர்கள் இந்த மண்டபத்துக்கு வந்து இருக்கிறார். தெருவான் சரணம் ஆர்யன் அவர்களுக்கு. திருவன் சரணம். தெருவான் சரணம் ஆர்யன் அவர்களே. ஆமாம். நமோ தஸ்ஸே பகவதோ அரஹதோ சம்மா சம்புத்தஸ்ஸே. அதிகௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ர குருநாதர் புத்தோத்பாதோ ஆர்யன் வான்சவின் பாத நமஸ்காரம். இன்னும் ஒரு சூம் கலந்துரையாடல் நிகழ்ச்சி. இன்றைக்கு கொஞ்சம் காலம் கடந்து தொடங்க வேண்டிய ஒரு சூழல். அதனால அரை மணித்தேரத்துக்கு மேல காலம் எடுத்து போயிருக்கு. நம்ம விஷயத்துக்கு வருவோம். பகவான், நீங்க யாராவது இந்த கலந்துரையாடலுக்கு கலந்து கொண்டு உங்களுடைய கேள்விகள், சந்தேகங்களை பற்றி கதைக்க வேண்டியிருந்தா நீங்க அன்மியூட் பண்ணி கதைக்கலாம். நாங்கள் அது வரைக்கும் சின்ன ஒரு உரையை நிகழ்த்தலாம் என்று எதிர்பார்க்கிறோம். பகவான் புத்தர் அவர்கள் கூறிய இந்த சத்திய தர்மம், இதன் முதல் அங்கம், முதல் நிலை, புத்தர் என்றால் ஒருவர் அல்ல, தர்மத்தை காண்பவர் புத்தரை காண்பார். இதன் வழியாக வருபவர், அதாவது இந்த சத்திய தர்மத்தை புரிந்து கொள்வதற்கு அவர் சத்திய தர்மம், சத்தியம் என்றால் என்ன, இதை பற்றி முதலில் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இப்போ இன்றைய காலகட்டத்தில் யாருக்கும் சம்மா சம்புத்த என்ற சுபாவத்தை அடைய முடியாது. அவர் சாவக புத்த என்ற சுபாவத்தை அடையலாம். அதாவது பகவான் புத்தர் அவர்கள் போதித்த இந்த சத்திய தர்மத்தை கேட்டு தெரிந்து கொண்ட விடயத்தை விதர்சனா பண்ணி, விதர்சனா ஞானத்தினூடாக உலகை வென்று, மரணத்தை வென்று ஸ்ராவக புத்த என்ற புத்த சுபாவத்தை அடையும் வழியைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். அப்போ இவ்வழியை கடைபிடிக்க, இந்த வழியில் எங்களுடைய பயணத்தை மேற்கொள்வதற்கு நாங்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டியது சத்திய தர்மம் என்ன, கேட்டு தெரிந்து கொள்வது. ஸ்ருதவத் என்ற கேட்டு தெரிந்து கொள்ளும் தன்மைக்கு பேர் தான் ஸ்ருதவத். அப்போ கேட்டு தெரிந்து கொள்ளாத அனைவரும் அஸ்ருதவத். அஸ்ருதவத் என்றால் அப்போ சத்தியம் பற்றி தெரியாது, அதை பற்றி போதனைகள் பற்றி அவங்க கேட்கல, தெரியாத நிலை, தெரிந்து கொள்ளாத விடயம். தெரிந்து கொள்ளாத வரைக்கும் அவர் அஸ்ருதவன், அவருக்கு இன்னும் சத்தியம் என்னன்னு தெரியாது. தெரிந்து கொள்பவர், கேட்டு தெரிந்து கொள்பவர், அவர் தெரிந்து கொள்பவர் தான் சுத்தவர் வாழ்க்கை வருகிறார். கேட்டு தெரிந்து கொள்பவர், அவர் தெரிந்து கொள்வதற்கு அவர் தெரிந்து கொள்ளும் விடயம் கல்யாண மித்ர சேவனே, சத்தர்ம சிரவனே, யோனிசோ மனசிக்காரே, தம்மானு தம்ம பிரதிபதா என்கிற இந்த வழிக்கு வருகிறார் அவர். பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள், கல்யாண மித்ர சேவனே,
யார் அந்த கல்யாண மித்ரா? கல்யாண மித்ரா என்பது வந்து ஒருவர் கிடையாது, ஒரு நபர் கிடையாது, ஒரு உயிர் கிடையாது. ஒரு நபர், ஒரு உயிர், ஒருவர் என்ற இடத்தில் இருந்து கொண்டு சத்தியத்தை போதனை செய்வாராக இருந்தால் அது புத்த தர்மம் ஆகாது. முதலில் நாங்கள் இதை கிளியர் பண்ணிக்கணும். ஒருவர் இருந்து கொண்டு சத்தியம் இதுதான் என்று போதனை செய்வாராக இருந்தால் அது புத்த தர்மம் கிடையாது. அப்போ அவர் சத்திய தர்மத்தை அவர் புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைஞ்சிருக்கணும். அப்போ அவர் வந்து அவர் நான் என்ற திருஷ்டி இல்லை. அப்போ ஒரு உயிரும் இல்லை, போக ஒரு நபரும் இல்லை. அப்போ ஒரு நபர் ஒரு உயிர் என்ற திருஷ்டியிலிருந்து மீண்டவர் புத்த சுபாவம் அடைகிறார் என்றால் அப்போ அவர்தான் கல்யாண மித்ரர். அப்போ அங்கே ஒரு நபரோ ஒரு உயிரோ கிடையாது. அப்போ அங்கே இருப்பது சத்தியம். அவர் புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைந்த சத்தியத்தை இன்னும் ஒருவருக்கு போதனை செய்கிறார் என்றால் அங்கே இருக்கிற கல்யாண மித்ர சேவனைய. அப்ப கல்யாண மித்ர சேவனையில் அவர் கேட்பது என்னன்னா சத்திய தர்மம். சத்திய தர்மம்னு சொன்னா என்னது? மனம் உருவான விதம், ஆன்மா உருவான விதம். இந்த படிச்ச சமுப்பாத தர்மம். படிச்ச சமுப்பாதம் என்றால் இந்த மனம் உருவான விதம். இப்ப நாங்க ஏற்கனவே இந்த விஷயத்தை பத்தி நிறைய கதைச்சிருக்கோம். அப்போ எல்லாம் மனதுல தான் இருக்கு, மனசில் தான் எல்லாமே ஓடிக்கொண்டிருக்கு. மனதில் ஓடிக்கொண்டிருப்பதை நாங்கள் எல்லாம் வெளியில் இருக்குன்னு சொல்லி நினைச்சு கொண்டிருக்கோம். இப்ப நினைத்து பிடித்து கொண்டிருக்கோம். இந்த பிடிப்புல தான் வாழ்றோம். இந்த சக்காய திருஷ்டி என்ற ஆத்ம திருஷ்டியில தான் இந்த உலகில் மனிதர்கள் எல்லாமே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எல்லா மதத்தவரும், எல்லா மனிதர்கள், மதம் சார்ந்தவர்கள், மதம் சார்பு அற்றவர்கள், எல்லாருமே இந்த சக்காய திருஷ்டி என்கிற ஆத்ம திருஷ்டிக்குள் இறங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார். உலகம் இருக்கிறது வெளியில், கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்கு, காதுக்கு கேட்பது வெளியில் இருக்கு, மூக்குக்கு உணர்வது வெளியில் இருக்கு, நாக்குக்கு உணர்வது வெளியில் இருக்கு, உடலுக்கு உணர்வது வெளியில் இருக்கிறது என்ற இந்த இருக்கிறது இருக்கிறது என்ற திருஷ்டிக்குள்ள தான் இருக்கிறாங்க. அப்போ அவரும் இருக்கிறார். வெளியில் இருக்கிறது என்ற திருஷ்டியினால் அவரும் இருக்கிறார். அப்போ இந்த அஜத்த பகித்தாங்க எல்லாம் இருக்கும்போது அப்போ நானும் இருக்கிறேன் இங்கே. அப்போ அதை பார்க்கிற, அதை கேட்கிற, அதை உணர்ற நான் இருக்கிறேன். அப்போ நான் இருப்பது இந்த ஆத்மா என்ற திருஷ்டிக்குள்ள. இதைத்தான் கூறுகிறார், திருஷ்டியில் தான் நான் இருக்கிறேன். அப்போ இந்த மனதில், இந்த உடலில் நான் இல்லை. இந்த உடல் என்பது 32 உறுப்புகளை கொண்ட ஒரு ஒரு இயந்திரம் போல இந்த உடல் என்பது. அப்ப இதற்குள்ள இருக்கிற உறுப்புகளில் நான் இல்லை. கை, கால், தலை, முடி, நகம், விரல், நெஞ்சி, வயிறு அப்படின்னு சொல்லி நாங்க ஒவ்வொன்றையும் கலட்டி பார்த்தா இப்ப இங்கே நான் என்று ஒருவர் இல்லை, எனது என்று சொல்லி இந்த உடல்ல கிடையாது. இப்ப என்னுடைய ஆன்மாவும் இந்த உடல் இல்லை. இந்த உடலில் நான் இல்லை என்பது இங்கே கிளியர் ஆகுது, தெளிவாகுது. உடலில் நான் இல்லை சொன்னா வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட எண்ணம், மனம், மனதில் நானும் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட எண்ணத்தில் நான் இருக்கிறேன். அதற்கும் அங்கே ஒரு பவர் இருக்குது. இங்க ஒரு சக்தி உருவாகுது. கண்ணும் காதும் இணையும் போது ஒரு சக்தி உருவாகுது. அந்த பவர், அந்த சக்தி தான் நான். அப்போ பவர், அந்த அந்த உணர்வு வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட உணர்வு, அந்த பவர், அதுதான் நான். அந்த பவர் வந்து இன்னும் ஜென்ரேட் ஆகிக்கொண்டே இருக்குது. வெளியில் எல்லாம் இருக்கும் போது அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கு. இந்த மதிப்பும் பெருமதியும் தான் அப்போ அந்த பவர், இந்த உணர்வு, அந்த உணர்வின் வழியாக அதுக்கு ஒரு பெருமதியும் மதிப்பும் கொடுத்து அந்த ஈகோக்குள்ளதான் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் நான். அப்ப இதெல்லாம் இருக்கும்போது அது இல்லாம என்னால இருக்க முடியாது. அதை அடையணும், அதை தன் வசப்படுத்தணும், அதை பெற்றுக்கொள்ளணும். இதுதான் சாமானியமான இந்த அசுத்தவத் மனிதனுடைய சத்தியம் தெரிந்து கொள்ளாத, சத்தியம் பற்றி தெரிந்து கொள்ளாத மனிதன் இந்த இடத்துலதான் இருக்கிறாரு. அதை பெற்றுக்கொள்ளணும், அடையணும், தன் வசப்படுத்திக் கொள்ளணும். இதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது. இதுதான் அவருடைய வாழ்க்கையாக இருக்கிறது. அப்போ இங்கேதான் துன்பம் ஆரம்பிக்கிறது. இதுதான் துன்பம். எல்லாம் இருக்கும்போது நானும் இருக்கிறேன் என்றால் இதற்கு பெயர் தான் துன்பம்.
துன்பம் என்பது வேற எதுவும் கிடையாது. இல்லாமல் இருக்கும் இடத்தில் நான் இருக்கிறேன். நான் இருப்பது துன்பத்தில். சுக துக்கம் துக்க துக்கம், இன்பமும் துன்பம் தான். எதை அடைந்தாலும் எதை பெற்றுக்கொண்டாலும் அதில் நிரந்தரமான இன்பம் இல்லை, அது தற்காலிகமானது என்றால் அப்போ அது இன்பம் இல்லை, அது துன்பம். துன்பத்தில் தான் நான் இருக்கிறேன். காய திருஷ்டி ஆன்மா அந்த திருஷ்டிக்குள்ள இருக்கும் ஒவ்வொரு மனிதனும் இருப்பது துன்பத்தில். ஏன் அவர் உபாதான ஆக்கி கொண்டிருக்கிறார். உலகம் உண்மை அந்த உபாதன என்ற அந்த பிடியில் இருக்கிறார். அப்ப அந்த பிடியிலிருந்து மீள முடியும் சத்தியம் பற்றி தெரிஞ்சு கொண்டாதான். சத்தியம் பற்றி தெரிஞ்சு கொள்ளாட்டி அவர் எப்படி அந்த பிடியிலிருந்து விடுதலை பெறுவார்? எப்படி அவர் அதுல இருந்து விமோச்சனம் பெறுவார்? முடியாது, முடியாத காரியம். அப்போ இங்கேதான் அந்த படிசோத்தை என்ற வழி திறக்கிறது. அனுசோத்தை என்றது அஸ்ருதவத். இப்போ படிசோத்தை என்பது ஸ்ருதவத். அப்போ ஸ்ருதவத் பாவையில் தான் இங்க படிசோத்த வழி திறக்கிறது. மனிதனுக்கு இந்த துன்பத்தில் உலகம் இருக்கிறது, அன்மான திருஷ்டிக்குள் பிடியில் இருக்கிறார். அந்த பிடியிலிருந்து மீள்வதற்கு, அந்த திருஷ்டியிலிருந்து மீள்வதற்கான வழி இங்கே திறக்கிறது என்றால் அது இந்த படிசோத்த வழியில் தான். அது திருஷ்டியிலிருந்து அவர் மீள்கிறார் என்றால் அந்த வழிக்கு வரணும். அப்ப அதுக்கு முதல் அவர் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் கல்யாணமிச்சவின் செய்தியை, சத்திய தர்மத்தை அவர் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் தெரிந்து கொள்வதனூடாக, கேட்டு தெரிந்து கொள்வதனூடாக அவர் விமர்சிச்சு பார்க்கிறார். மனுஷோ மனசுக்காரர் இதை ஆராய்ச்சி பார்க்கிறார், ஆராய்ச்சி பண்ணி பார்க்கிறார். இது உண்மையா, இது சத்தியமா, இதன் யதார்த்தம் எல்லாமே நன்றாக விமர்சிச்சு பார்க்கணும். அப்ப இது எங்குமே வெளியில் நடக்கிற கதை கிடையாது, வெளியில் உள்ள கதை இல்லை. இது தனக்குள் நடக்கும் கதை, தன்னுடைய கதை, தன் வாழ்க்கை கதை. தன் பக்கம் திரும்பி பார்க்க வேண்டியிருக்கிறது, தான் பக்கம் தான் பார்க்க வேண்டியிருக்கிறது, தன்னை பற்றி தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. இங்கேதான் நான் இருக்கிறேன், நான் எங்கே இருக்கிறேன் என்ற விமர்சனம் அவருக்குள் நடத்தி பார்க்கும் போது, இந்த பரீட்சணையில் அவர் ஈடுபட்டு செயல்படும் போது நான் என்பது அந்த உணர்வு, அந்த அதிர்வு, இந்த அதிர்வு தான் நான். அப்போ ஒரு அதிர்வு இருக்கும் வரைக்கும் நான் இருக்கிறேன். அப்போ பெருமதி மதிப்பு எல்லாமே இருக்கு. ஈகோக்குள்ளத்தான் நான் வாழ்ந்து கொள்கிறேன். அப்போ விமர்சிச்சு ஆராய்ச்சி பார்த்து இதை நடைமுறை பக்கம் வாருவர். நடைமுறையில் இதை கையாண்டு பார்க்கிறார். கையாண்டு பார்க்கும்போது பார்ப்பது எல்லாமே கண்கள் என்பது ஒரு கேமராவை போல. அதற்குள் வர்ணம் என்பது உள்நுழைது. அது ஒரு துவாரம். துவாரத்துக்குள்ள உள்நுழைகிறது என்றால் அது கண்ணின் சுபாவம். ஒரு கண்களுக்கு தெரிவது எனக்கா தெரிகிறது. இந்த விமர்சனத்தை அவர் நன்றா பார்க்கிறார். கண்ணை மூடிக்கொண்டா வெளியில் மாமரம், வாழை மரம், ரோஜா, மல்லிகை இருக்கா? இல்ல. கண்ணை மூடிக்கொண்டா வெளியில எதுவும் கிடையாது. கண்ணை திறந்து பார்ப்பதனால ரோஜா, மல்லிகை, வாழை மரம், தென்னை மரம் இருக்கு. காதை மூடிக்கொண்டா இது ஹரிகரன், இது எஸ்பிபி, இது ஜானகி, இது சுசீலா இருக்காங்களா? இல்ல. காதுக்கு விளங்கும் சத்தத்துக்குள் ஒரு உருவம் இருக்கிறது, கண்களுக்கு தெரியும் வர்ணத்துக்குள் ஒரு சத்தம் இருக்கிறது. அப்ப இது இரண்டும் இணைந்தது தான் அப்போ உலகம். படிச்ச சமுப்பாதம் இங்கேதான் ஆரம்பமாகுது. இந்த ஆரம்பமாகும் நிலையை அவர் விமர்சித்து ஆராய்ச்சி பண்ணி இதை நடைமுறை பக்கம் திரும்பி கையாள்றார், பார்க்கும்போது எல்லாமே இது இணைப்பால் உருவாகுது. இணைப்பால் கண்ணும் காதும் இணைப்பால் உருவானது போ வெளியில இருக்கு என்ற தேடுதலை அவர் நடத்தி பார்க்கும் போது அவருக்குள் இந்த உணர்வு பிறக்கிறது. வெளியில் இருப்பது கிடையாது, எல்லாமே எண்ணங்கள் மனசுல தான் இருக்குது. எல்லாமே மனதில் ஓடும் கதை, வெளியில் இருக்கும் கதை இல்லை என்ற உணர்வு அவருக்குள் உருவாகுது. இந்த உணர்வுக்குள் அவர் விழித்துக் கொள்றார். உணர்வை அவர் கையாள்றார், சத்தியத்தை கையாள்றார். அப்போ இந்த கையாளும் போது இப்போ வெளியில் இல்லை,
மனசுல தான் இந்த கையாளுதலினூடாக அவர் உலகை வெல்கிறார். உலகை வெல்கிறார் என்றால் மாமரம் என்பது வெளியில் அல்ல, அவருக்குள் பிரத்யட்சம் அடையுது. தென்னை மரம் என்பது வெளியில் அல்ல, அவருக்குள் பிரத்யட்சம் அடையுது. ரோஜா என்பது வெளியில் அல்ல, அவருக்குள் பிரத்யட்சம் அடையுது. மல்லிகை என்பது வெளியில் அல்ல, அவருக்குள் பிரத்யட்சம் அடையுது. பிரத்யட்சம் அடையுதுன்னு சொன்னா அது அவருக்குள் உறுதியாகுது. வெளியில் உள்ள ஒண்ணு இல்ல, இது ஒரு எண்ணம். வெளியில் என்று அப்படி ஒண்ணு கிடையாது. அப்போ நாங்கள் வாழ்வது எண்ணங்களில். சித்தேன நியத்திலோக்கோ, மனதில் தான், எண்ணங்களில் தான் அப்ப நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எண்ணங்களில் வாழ்ந்து கொண்டு நாங்க வெளியில் இருக்க சொல்லி நினைச்சு கொண்டிருக்கோம். பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள், நீங்கள் நினைப்பது எங்கேயும் கிடையாது, நீங்கள் நினைப்பது எங்கேயுமே கிடையாதுன்னு சொல்றார். அப்ப எங்கேதான் வழி திறக்கிறது? அப்ப இந்த விமர்சனத்தினூடாக அவர் நடைமுறை பக்கம் வந்து பார்த்தா தான் அவருக்கு இது எல்லாமே புரியுது, கிளியர் ஆகுது, தெளிவாகுது. அப்போ இதன் வழியாக அவர் சத்தியத்தை உணரும் போது உலகில் இருந்து அவர் மீள்கிறார். மாமரம் என்பது ஒரு எண்ணம், வாழை மரம் என்பது ஒரு எண்ணம், ரோஜா என்பது ஒரு எண்ணம், மல்லிகை என்பது ஒரு எண்ணம். அப்போ வெளியில் ஒன்று, வெளியில அவர் வாழ்றாரு, வெளி உலகத்தில இருக்கிறாரோ இல்ல, மனோ உலகத்தில் இருக்கிறார் அவர். மனதால் உருவான உலகத்தில் அவர் இருக்கிறார், சஞ்சரிக்கிறார். இதான் வெளி உலகத்தில் இருந்து மீண்ட சுபாவம், வெளி உலகை வென்ற சுபாவம். இதான் காம பூமியிலிருந்து, கர்ம பூமியிலிருந்து விடுதலை பெற்ற சுபாவம். கர்ம பூமியை வெல்கிறார், காரணம் அதன் பலன் என்ற சத்திய தர்மத்தை கையாளுகிறார். எதுவும் படிச்ச சம்பூதா ஏதுபங்கா நிருஜதி என்கிற இந்த காரண அதன் பலன் என்ற சத்திய தர்மத்தை பகவான் புத்தர் அவர்கள் 2500 வருடங்களுக்கு முதல்ல போதித்த அந்த சத்திய தர்மத்தை அவர் இன்றைக்கு கையாள்றார். நடைமுறை பக்கம் கையாண்டு பார்க்கும்போது அவருக்கு உலகம் என்பது வெறும் எண்ணம் மட்டுமே, வெறும் எண்ணம் மட்டுமே உலகம் என்பது எங்கேயும் கிடையாது. நாங்கள் பார்ப்பது அனைத்தும் எண்ணங்கள், நாங்கள் கேட்பது அனைத்தும் எண்ணங்கள், நாங்கள் உணர்வது அனைத்தும் எண்ணங்கள். எண்ணங்களை தவிர எங்கேயும் இருப்பது கிடையாது. எண்ணங்களில் தான் நாங்கள் வாழ்கிறோம். பார்ப்பது அனைத்தும் எண்ணங்கள். மல்லிகையா, ரோஜாவா, தாமரையா, எது எது எதை எடுத்தாலும் அது ஒரு எண்ணம். அப்போ அது எல்லாமே சத்தமும் வர்ணமும் கலந்தது. சத்தமும் வர்ணமும் கலந்தது வெளியில எல்லாம் சொன்னா அப்ப எல்லாமே எண்ணங்கள் தானே. இப்ப எண்ணங்களில் தானே இப்ப நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதைத்தான் அவர் கையாறார். நடைமுறை பக்கம் வந்து இதை உணர்கிறார். இந்த சத்திய தர்மத்தை அவர் உணரும் போது அவர் வெளி உலகத்தில் வாழ்கிறார், இல்லை இருக்கும் உலகத்தில் வாழ்கிறார்? இல்லை, அவர் இருக்கும் உலகத்தில் அல்ல அவர் வாழ்கிறார். உலகை வெல்கிறார், காம பூமியை வெல்கிறார், கர்ம பூமியை வெல்கிறார். மீண்டும் அவருக்கு காம பூமியில் இடம் கிடையாது. இதான் நிச்சயமா அவர் நிர்வாணம் அடைவார் என்ற சுபாவத்தை பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார். இங்கேதான் இதற்கு சுத்தவத் ஆரிய ஸ்ராவக இப்ப இருந்து உபாதான ஸ்கந்தையிலிருந்து மேலும் வழிக்கு வருகிறார். இதுவரைக்கும் இருக்கிறது இருக்கிறது என்ற பிடியிலிருந்து, இந்த பிடியிலிருந்து மேலும் வழிக்கு வருகிறார். பிடியில் தான் அவர் இவ்வளவு காலம் வாழ்ந்தார், ஆன்மான திருஷ்டியில, இந்த சக்காய திருஷ்டிக்குள்ள. திருஷ்டியிலிருந்து மீண்டவருக்கு மீண்டும் உலகம் உண்மையாகாது என்றார். அவர் திருஷ்டியிலிருந்து மீள்கிறார், உலகை எழுதுகிறார். அப்போ இதான் இந்த உபாதான ஸ்கந்தையிலிருந்து மேலும் வழிக்கு வருகிறார். அப்போ இந்த நோக்கத்தில் வரும் எண்ணத்தில் அவர் சத்தியத்தை காண்றார். மனதில் தான் இப்ப எல்லாம் வாழ்றோம், மனசுல தான் எல்லாத்தையும் நாங்க இருக்குன்னு நினைச்சு பிரிச்சு கொண்டிருக்கோம். அந்த மன உலகத்தில் வாழ்கிறார் என்பதை அவர் புரிந்து கொள்கிறார் என்றால் அப்போ மனதின் மாயிலிருந்து மேலும் வழிக்கு வருகிறார். இதுதான் அவருக்கு வழி திறக்கிறது. இங்கேதான் அவருடைய வழி ஆரம்பமாகிறது. புத்தர் சென்ற வழி. இப்ப அந்த வழியில் அவருடைய பயணத்தை மேற்கொள்கிறார் என்றால் அவர் எண்ணங்களிலிருந்து மீள்கிறார், மேலும் வழிக்கு வருகிறார் என்றால் அப்போ எண்ணங்களில் உண்மை இருக்கிறதா என்ற தேடுதல், விமர்சனம் அவருக்குள் நடக்கிறது. இதை தவிர வேறு வழிகள் கிடையாது.
இதை தவிர வேறு வழிகள் கிடையாது. இதுதான் 2500 வருடங்களுக்கு முதல்ல பகவான் புத்தர் அவர்கள் போதித்த இந்த அனாத்ம தர்மம். ஆன்மா ஒன்று கிடையாது. ஆன்மா என்று ஒரு திருஷ்டியில தான் நாங்கள் எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஒரு திருஷ்டியில் இருந்து நின்றவர் இந்த அனாத்ம தர்மத்தை கையாளுகிறார். அனாத்ம தர்மத்தை தெரிந்து கொள்ளுகிறார். அனாத்ம தர்மத்தை உணர்கிறார். அப்போ அவங்க ஆன்மா என்று ஒன்று கிடையாது, திருஷ்டி என்று ஒன்று கிடையாது. சாமானியமான ஒரு எளிமையான வாழ்க்கைக்கு வருகிறார். வழக்கம் போலவே அவர் நடந்து கொள்கிறார். வீட்டு இல்லற வாழ்க்கையை வாழும் இந்த கிறிஸ்தவர் ஆரிய சாவகர் சாமானியமான முறையில் வழக்கம் போலவே தன்னுடைய குடும்பம், கணவன், மனைவி, குழந்தைகள், தாய், தகப்பன், நண்பர்கள், உறவினர்கள் வழக்கம் போலவே இருக்கிறார். ஆனால் அவர் அந்த இவர்கள் எல்லாமே என்னுடைய உறவுகள் அப்படின்ற திருஷ்டியில் இல்லை. அவர் தனக்குன்னு ஒரு உலகம் கிடையாது. தனக்குன்னு ஒரு உலகம் கிடையாது. உலகை வந்தவருக்கு தான் அங்கே இல்லை. தான் இல்லை இல்லாத போது அங்கே எல்லாமே ஒரு செயல்பாடு மட்டும்தான். கணவன், மனைவி, குழந்தைகள், தாய், தகப்பன் எல்லாமே எண்ணங்கள் தானே. இந்த எண்ணங்களில் தானே இப்ப அவர் வாழ்கிறார்னா இப்ப இருக்கும் உலகத்தில் அல்ல என்ற சத்தியத்தோடு இணைந்தவருக்கு சாமானியமான எளிமையான வாழ்க்கையை வாழ்கிறார் என்றால் அவர் அந்த உபாதான ஸ்பந்தையில் இருந்து மேல்கிறார், இந்த பிடியில் இருந்து மேல்கிறார். ஆரியர்கள் பின்பற்றிய ஆரியர்கள் சென்ற வழிக்கு வருகிறார். ஆரிய காந்த சீலத்தை அவர் கடைபிடிக்கிறார். இது பஞ்சசீலம் அல்ல, அட்டசீலம் அல்ல, தசசீலம் அல்ல, ஆரியர்கள் பின்பற்றி இந்த நோக்கத்தில் வரும் எண்ணத்திலும் உண்மை இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து கொண்டுள்ள நோக்கத்திலிருந்து விடுதலை பெறும் பாதன ஸ்கந்தையிலிருந்து மேலும் மீள்கிறார், மேலும் வலிக்கு வருகிறார். அப்ப அந்த பாதன ஸ்கந்தையிலிருந்து மீள்கிறார் என்றால் இப்போ பிரித்துக் கொள்வதற்கு எதுவும் இல்லை, ஒன்றும் இல்லை. பிரித்துக் கொள்வதற்கு ஏதாவது இருக்குதா? எங்கேயாவது இருக்குதா? ஏதாவது ஒண்ணு இருக்குதா? ஒன்றும் கிடையாது. எல்லாமே எண்ணங்கள். எண்ணங்கள் என்பது ஒரு சென்சர், ஒரு சிஸ்டம். இங்கேதான் ஆறு அஷ்டாங்க மார்க்க 8 வழி பாதை இவருக்கு பிறக்கிறது. அப்போ இந்த வழியில் அவருடைய பயணம் மேற்கொள்ளப்படுகிறது என்றால் சம்மா துத்தி, சம்மா சங்கப்ப, சம்மா வாச்சா, சம்மா ஆஜீவ, சம்மா கம்மந்த, சம்மா வாயம், சம்மா. இந்த வழியில் அவருடைய பயணம் மேற்கொள்ளப்படுகிறது என்றால் வார்த்தைகளில் உண்மை இல்லை. நாங்கள் எதை பற்றினாலும் எண்ணம் தான். எண்ணங்களில் நிரந்தரமா நிற்கும் ஒரு எண்ணம் என்பது ஒன்று கிடையாது. அது ஒரு கண்களுக்கு தெரிவது போல, காதுக்கு கேட்பது போல அது ஒரு செயல்பாடு நடக்குது. அப்போ சாமானியமான முறையில அவர் குடும்ப வாழ்க்கையை வாழும்போது அந்த வார்த்தைகளை பயன்படுத்துறார். அப்போ அவருடைய எண்ணத்திலும் எதுவும் இல்லை, ஒன்றும் கிடையாது. அது ஒரு துவாரம், அது ஒரு சிஸ்டம், அது ஒரு ப்ரொஜெக்டர் ஓடுது. அப்போ அதில் உண்மை இருக்கிறதா? அந்த விமர்சனத்தில் அவர் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது அவருக்குள்ளும் அவருக்கு பிரித்துக் கொள்வதற்குன்னு சொல்லி ஒன்றும் கிடையாது. எதுவும் இல்லை, ஒன்றும் இல்லை. அந்த சிஸ்டத்துக்கு அவர் இறங்கி செயல்படுகிறார் படும்போது அங்கே எப்போ எதுவும் இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லாமே செயல்பாடு மட்டுமே. செயல்பாடு நடக்கிறது. இதை தெரிந்து கொள்வது என்பது இலகுவான ஒரு விஷயம் இல்லை. இஷ்டலோம உலகமே சுக்கு நூறாகி போனாலும் போதும் மகனே, இது எளிது அல்ல, இதை புரிந்து கொள்வது எளிது அல்ல. இவ்வளவு பெரிய ஒரு கடுமையான ஒரு போராட்டம் இருக்கிறதுக்குள்ள இது மரணத்தை வெல்லும் யுத்தம், மரண யுத்தம். மரணத்தை வெல்லுவதற்கு யுத்தம் செய்யணும்னு சொன்னா அப்ப அங்கே இது இந்த ஆரிய பூமிக்குள்ளதான் இருக்கு. ஆரியர்கள் பின்பற்ற வழியில் தான் இருக்கு. வெளியில் நடக்கும் கதையின் போது தனக்குள் நடக்கும் கதை. தனக்குள் நடக்கும் கதையில தான் தன்னை பற்றி தேடுதல் செய்யணும். நான் எங்கே இருக்கிறேன், நான் என்றவர் எங்கே இருக்கிறார், விமர்சனத்தில் அவர் ஈடுபடணும். நான் இருக்கும் இடத்தில் அவருக்கு விதர்சனா தேவை. நான் இருந்தால் அங்கே விதர்சனா தேவை.
இப்போ விமர்சனம் பண்ணி பண்ணி அவரை விமர்சித்து நடைமுறையில கையாளு பார்க்கும்போது நான் இல்லாம சென்சர்கள் இயங்குது, சிஸ்டம் ஓடுது, செயல்பாடு நடக்குது. ஓ, எங்கேயுமே நான் அல்ல. அவர் கண்களுக்கு தெரிவது என்பது எனக்கு தெரிவதில்லை. ஏன்னா இந்த உடலில் நான் இல்லை. உடல் உடலில் நான் இல்லை என்பதை நாங்கள் முதல்ல பார்த்தோம். இந்த உடலில் 32 உறுப்புகள் இருக்குது. 32 உறுப்புகளில் நான் என்று எனதென்று என்னுடையதுன்னு சொல்லி இந்த உடல்ல எங்கேயும் கிடையாது. அப்படி ஒன்றும் இல்லை. அதே கிளியர் கிளியர் பண்ணித்தான் நம்ம வந்திருக்கோம். நான் இல்லைன்னு சொன்னா அப்போ கண் என்பது எனதா, காது என்பது எனதா, மூக்கு நாக்கு உடல் எனது இங்கே இருக்கு. இப்போ கண்களுக்கு தெரியுதப்போ எனக்கா தெரியுது. கண்ணு எனது இல்லைன்னு சொன்னா, என்னுடையது இல்லைன்னு சொன்னா, இப்போ எனக்கா தெரியுது, நானா பார்க்கிறேன்? இல்ல, அது ஒரு செயல்பாடு, சிஸ்டம். அப்போ அதை தடுக்கவோ அதை நிறுத்தவோ தேவைப்படாது. தடுக்கவும் நிறுத்தவும் போனா அங்கே இருப்பது ததங்க நிஷ்கம்பன். தடுக்கவோ நிறுத்தவோ போக தேவையில்ல. இது சுபாவம், அதன் செயல்பாடு. இந்த சத்தியத்தை அவர் புரிந்து உணரும் போது அங்கே ததங்க நிஷ்கன் அல்ல, சமுச்சேது சமுச்சேத பிரகானைக்கு வருகிறார். அப்போ இது புரிந்து கொள்ளக்கூடியது. அதை அது வந்து புரிந்து கொள்ளக்கூடியது என்றால் எல்லாமே சென்சர்கள் இயங்குது வழக்கம் போல. அதுக்கு சத்தம் கேட்குது. இது ஹரிகரன், இது எஸ்பிபி, இது ஜானகி, இது சுசீலா, எல்லாமே தெரியும். வழக்கம் போலவே தான் எல்லாமே. ஆனால் அப்படி ஒண்ணு அது உண்மை இல்லை. அது ஒரு எண்ணம் மட்டும்தான். எதை பேசினாலும் எதை கதைத்தாலும் அவை அனைத்தும் எண்ணங்கள். எண்ணங்களில் உண்மை இருக்குதா? எண்ணங்களில் உண்மை இல்லை. ஏன்னா அதுவும் ஒரு சென்சர் சிஸ்டம். இப்போ கண்களுக்கு தெரிவது எனக்கு தெரிவதில்லை போல, காதுக்கு கேட்பது எனக்கு கேட்பதில்லை. இது ஒரு சிஸ்டம், செயல்பாடு. அதன் தொழில்பாடு அதுதான். காதின் சுபாவம் சத்திய இந்த சத்தம் கேட்பதில்லை. கண்ணின் சுபாவம் வர்ணம் தெரிவதில்லை. மூக்கின் சுபாவம் வாசனை அல்லது துர்நாற்றத்தை உணர்வது. நாக்கின் சுபாவம் தான் சுவையை உணர்வது. உடலின் சுபாவம் தான் குளிர், உஷ்ணம், இறுக்கமான, பாரமான, மென்மையான இந்த ஸ்பரிசங்களை, இந்த உணர்வுகளை ஏற்படுத்தி கொடுப்பது. இதற்குள்ள நான் இல்லை, இந்த உடலில் நான் இல்லை. இந்த சென்சர்கள் அப்போ இந்த சென்சருக்குள்ள நானும் இல்லை. அப்போ கண் என்பது வழக்கம் போல தெரிஞ்சாலும் அப்போ எனக்கு தெரிவது கிடையாது. எனக்கு நான் பார்ப்பது இல்லை. இப்போ காது என்பது கேட்பது வழக்கம் போல கேட்டாலும் அதுக்குள்ள நான் இல்லை. காது என்பது என்னுடையதல்ல. அப்போ எனக்கு கேட்பது கிடையாது. எனக்கு இல்லை, கேட்குது. அப்போ இந்த மூக்குக்கு உணர்வு வாசனையில் நான் இல்லை. அப்போ இது சென்சர் ஒண்ணு மட்டும்தான். இப்போ வாசனையாக இருந்தா அதை நாங்கள் விரும்புகிறோம், அது துர்நாற்றமா இருந்தா வெறுக்கிறோம் என்ற அந்த 2 பக்கங்களில் இருந்து அவர் மீள்கிறார். அப்போ அந்த பக்கங்களில் இருந்து 2 உச்சக்கட்டங்களிலிருந்து மீளும் போது அவர் சாமானியமான முறையில் வாசனையையும் துர்நாற்றத்தையும் அவர் உணர்கிறார். அப்போ இங்கேதான் அந்த ரெண்டிலும் இருந்து மீண்ட சம்பவம். வாசனையும் ஒண்ணுதான், அவருக்கு துர்நாற்றமும் ஒண்ணுதான். இரண்டுக்கும் எதையுமே பிடிச்சு கொள்ளவோ, எதையுமே விரும்புவதற்கோ வெறுப்பதற்கோ அப்படி ஒண்ணு இல்லை. விரும்புவதற்கும் ஒண்ணு வாசனைன்னு சொல்லி ஒண்ணு வெளியில கிடையாது. வெறுப்பதற்கும் துர்நாற்றம் என்று வெளியில ஒன்றும் கிடையாது. இப்போ எல்லாமே எண்ணங்கள். அப்ப எல்லாமே எண்ணங்கள் என்றால் அப்போ இந்த மூக்குக்கு உணரும் வாசனைக்குள் ரோஜாவின் வாசனை, மல்லிகையின் வாசனை இருக்குதா? இல்ல. ரோஜாவின் வாசனையும் இல்லை, மல்லிகையின் வாசனமும் இல்லை. துர்நாற்றம் என்கிற போது அது அசிங்கம், இது அது குப்பை, இது நாற்றம் அப்படின்னு சொல்லி அதை வெறுப்பதற்கு ஒண்ணு இருக்குதா? இல்ல. அப்ப விரும்புவதற்கும் ஒண்ணும் கிடையாது, வெறுப்பதற்கும் ஒண்ணும் கிடையாது. அப்போ விரும்பும் இடத்திலும் அவர் இல்ல, வெறுக்கும் இடத்திலும் அவர் இல்ல. இங்கேதான் 2 இடத்திலும் இருந்து மீள்கிறார். ராக தேச மோக என்ற இந்த ஆசை கோபம் மாயிலிருந்து அவர் மீள்கிறார். இப்போ அந்த உபாதான ஸ்பந்தையில இருந்து அவர் மீள்கிறார், விடுதலை பெறுகிறார். அப்போ பிடித்துக் கொள்வதற்கு இங்க ஒண்ணும் இல்லை, பிடித்துக் கொள்வதற்கு எதுவும் கிடையாது. எல்லாமே சிஸ்டம். கண்ணில் நான் இல்லை, கண் எனக்கு என்னுடையது இல்லை. அது வழக்கம் போல தெரியுது. அதன் சுபாவம் அதுதான்.
அதை நாங்கள் தடுக்கவோ, அதை கண்ணை மூடிக்கொண்டு இருக்கணும் அப்படி ஒன்றும் கிடையாது. கண்ணை திறந்து பார்க்கலாம். ஆனா கண்ணை திறந்து பார்ப்பதில் தெரிவது எனக்கா தெரியுது, நானா பார்க்கணும் என்ற விமர்சனத்தில் அவர் பார்க்கும்போது, விமர்சனத்தினுடாக அதை கையாள்றார். கையாளும் போது அவருக்கு புரிவது என்ன? ஓ, எனக்கு தெரியல இங்கே தான் கேட்கிறேன். சக்கும் நிச்சங் வா அனிச்சங் வா. பகவான் புத்தர் அவர்கள் கேட்கிறார் பிக்ஷுக்களை பார்த்து, அனிச்சம் பந்தே என்று கூறுகிறார்கள். அனிச்சம் பந்தே என்ற இல்ல, உண்மை இல்ல, கண்களுக்கு தெரிவது இருக்கிறதா, உண்மையாக இருக்கிறதா என்று கேட்கிறார். இல்லை, அப்படி ஒன்று உண்மையாக இல்லை கூறுகிறார். அப்போ அங்கே ஒரு ஆன்மா, கண்களுக்கு தெரிவது வெளியில் இல்லைன்னு சொன்னா அப்ப அங்கே ஒரு ஆன்மா இருக்குதா, ஆன்மா இருக்குதான்னு கேட்கிறார். இல்லை சுவாமி, இல்லை சுவாமி, ஆன்மா ஒன்றும் கிடையாது, அப்படி ஒன்றும் இல்லை அப்படின்றார் சொல்றாங்க. அப்ப ஆன்மா ஒன்றும் இல்லைன்னு சொன்னா என்ன? அப்ப எல்லாமே சென்சார் சிஸ்டம் ஓடுது. அப்போ ஆன்மா ஒன்றும் கிடையாது, அப்ப எல்லாமே துஷ்டி தானே இருக்கிறது. அந்த பிடியில தான் நாங்க இருந்தோம். அவ பிடியில் இருக்கும் வரைக்கும் துஷ்டியில் இருக்கிறார். பிடியிலிருந்து மீண்டவருக்கு துஷ்டி ஒன்று கிடையாது. அப்போ அங்கே ஆன்மா என்று ஒண்ணு கிடையாது. எல்லாமே சிஸ்டம் மட்டும், சென்சார் இயங்குது, வழக்கம் போல இயங்குது, செயல்பாடு நடக்குது. அப்போ கண்ணில் நான் இருக்கிறேனா கேட்கிறேன். கண் எனதா? ஆஹ் கண்ணால் பார்த்து அது இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட போதுதான் நான் இருக்கிறேன். கண்ணால் பார்ப்பதில் வெளியில் இல்லை என்ற சத்தியத்தை உணரும் போது நான் இல்லை. இதான் அனுசோத்த பரிசோத்த வழி திறக்கிறது. அனுசோத்தையிலிருந்து திரும்பும் வழி இங்கே திறக்கிறது. கண்ணில் பார்ப்பது, கண்ணுக்கு தெரிவது நான் இல்லைன்னு சொன்னா, கண்களுக்கு தெரிவது வெளியில்லைன்னு சொன்னா அப்ப நானும் இல்லை. வெளியில் இல்லைன்னு சொன்னா மனசுல இருக்குதா? மனதில் இருக்கா? இல்ல, அதுவும் ஒரு சென்சர் சிஸ்டம், செயல்பாடு. இந்த ஆரிய அஷ்டாங்க மார்க்கத்தில் அவர் பயணிக்கும் போது இதைத்தான் கையாள்றார். பார்ப்பதில் பார்ப்பதில் உண்மை இல்லை, கேட்பதில் உண்மை இல்லை, உணர்வதில் உண்மை இல்லை, பேசுவதில் உண்மை இல்லை, சிந்திப்பதில் உண்மை இல்லை. எல்லாமே சிஸ்டமாக அவருக்கு தெரியுது. எல்லாமே செயல்பாடு ஒன்று மட்டும்தான் அவருக்கு தெரியுது. இப்போ அவர் எல்லாத்தையும் நல்லா விழிச்சு பார்க்கிறார், நல்லா கண்ணை திறந்து பார்க்கிறார். இப்ப இது கண்களுக்கு தெரிவதல்ல, இது இது ஞானத்துக்கு தாகப்படுது. எல்லாமே ஞானம், ஞானத்தின் வழியாக அவர் உலகை பார்க்கிறார். பார்க்கும்போது எல்லாமே ஞானத்துக்கு அகப்படுதுன்னு சொன்னா அப்ப ஞானம் என்ற சுபாவத்தில் அவர் இல்லாம ஞானம் இங்கே அந்த விழிப்புணர்வுக்குள் அது எல்லாமே விழித்துக் கொள்ளுகிறது. விழிப்புணர்வோடு அவர் உலகை பார்க்கிறார். விழிப்புணர்வோடு பார்க்கும்போது விழிப்புணர்வுக்குள் அந்த நொடிக்குள் அவர் விழித்துக் கொள்கிறார். நொடிக்குள் விழித்துக் கொண்டவருக்கு உலகம் உண்மையாகாது என்றால் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாமே வெறும் எண்ணங்கள் மட்டும்தான். இந்த நொடியில் தான் நாங்க எல்லாத்தையும் நினைக்கிறோம். இந்த நொடிக்குள்ளதான் நாங்க எதிர்காலத்தை பற்றி நினைக்கிறோம். இந்த நொடியில் தான் நாங்க இறந்த காலத்தை பற்றியும் நினைக்கிறோம். இந்த நொடியில் தான் எல்லாத்தையுமே இப்ப நாங்க நினைக்கிறோம். இது நினைக்கும் இந்த நொடிக்குள்ள உண்மை இருக்குதா? இந்த நொடிக்குள்ள வரும் எண்ணத்தில் உண்மை இருக்கிறதா? அத்தீதான் நாத்த கம்மைய நப்பாட்டி கமித்தி அநாகதம் பச்சு பண்ணம் செய்தம்மா தத்துவ தத்திர விபசதி. இந்த நொடியில் வரும் எண்ணத்தில் உண்மை இருக்குதா? கடந்த காலத்தை பற்றி எண்ணுவதும் இந்த நேரத்தில் என்றால், எதிர்காலத்தை பற்றி எண்ணுவதும் இந்த நேரத்தில் என்றால், இந்த நேரத்தில் வரும் எண்ணத்தில் உண்மை இருக்குதா? விமர்சிங்க, நல்லா விமர்சிச்சு பாருங்க. இந்த நொடியில் வரும் எண்ணத்தில் உண்மை இருக்குதா? இந்த நேரத்தில் வரும் எண்ணத்தில் உண்மை இருக்கிறதா? இல்லை, அதுவும் ஒரு சென்சர் சிஸ்டம். உங்களுக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வருது. உங்களுடைய வீட்டில இருந்து நீங்க காரியத்தில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது உங்களுக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வருது. சொல்றாங்க, ஒரு அவசரமான மகன் கீழே விழுந்துட்டாரு, அவருக்கு கால் அடிபட்டுருச்சு, ரத்தம் கொஞ்சம் போகுது, ஹாஸ்பிட்டலில் கூட்டிட்டு போகணும், நீங்க ஒன்றும் பதற்றப்படாதீங்க, கொஞ்சம் முடிஞ்சா வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அவசர கோல் ஒன்று வருது. அப்போ இவரு பதற்றப்படுவாராக இருந்தால் அங்கே அவர் ஆரிய பூமியில் அல்ல. பதற்றம் இல்லாம அது ஒரு செயல்பாடாக, இது எல்லாமே சென்சார் சிஸ்டம் என்ற
அந்த உணர்வுக்குள் விழித்து கொண்டவருக்கு இது எல்லாமே சென்சர் சிஸ்டமாகத்தான் அகப்படும். எந்த நேரத்தில் எது வந்தாலும், எப்படியெல்லாம் வந்தாலும், எந்த ஒரு எண்ணமாக இருந்தாலும், அது ஒரு சென்சர் சிஸ்டமாக அவர் கையாள்வாராக இருந்தார். அதை அதன் பின் அதான் தன்னைத்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. இது தன் பக்கம் தான் கதை இருக்குது. தன்னை டோர்ச்சர் நாங்க இரவைக்கு பயணிக்கும் போது ஒரு பயணம் போகும்போது நாங்க டோர்ச்சர் நடத்திட்டு தான் போகணும் பயணத்தை. டோர்ச் இல்லாம நாங்க இருட்டுக்குள்ள நடந்து போனோம்னு சொன்னா எங்கேயாவது விழுந்துருவோம். எங்கேயாவது விழுந்து முகம் அடிபட்டுரும். அப்போ நாங்க டோர்ச் எடுத்துக்கிட்டு போனோம்னு சொன்னா அங்க விழ மாட்டோம். தெளிவா பயணத்தை போயிட்டு எங்களுக்கு வர முடியும். இதே போல நாங்க இந்த டோர்ச் என்பது வந்துதான் அந்த விழிப்புணர்வு. அவர் அந்த விழிப்புணர்வோட இருக்கணும். சத்தியத்தை காண்பவர், கையாள்பவர் விழிப்புணர்வோட இருக்கணும். அப்போ கண்ணை திறந்து எந்நேரமும் பார்த்து கொண்டிருப்பது போல அந்த கழுகு பார்வையை போல அவர் இந்த சத்தியத்தோடு அவர் இணைந்து இருக்கணும். சத்தியம் என்பது அஹ் ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை என்ற அந்த உணர்வோடு அவர் இருக்கணும். அந்த உணர்வுக்குள் வர முடியும் இந்த சுத்தவத்தாரிய சாவகர் தான். அப்போ அந்த சுத்தவத்பாவில் தான் அந்த விழிப்புணர்வுக்குள் அவர் வருகிறார். சமாதிட்டிக்கு வந்தவர், சத்திய ஞானம் அடைபவர். அப்போ இந்த சத்திய ஞானத்தின் வழியாக அவர் குத்திய இந்த மனதில் மேலும் வழியில் பயணிக்கும் போது அவர் இந்த விழிப்புணர்வோட இருக்கிறார். அவர் உலகத்தில் அல்ல வாழ்றார், இருக்கும் உலகத்தில் அல்ல வாழ்றார். இருக்கும் உலகத்தை வென்று மனதின் மீளும் வழியில் அவர் பயணிக்கிறார். அப்ப இந்த நொடியில் வரும் எண்ணத்தில் உண்மை இருக்கிறதா என்ற விமர்சனத்துக்குள் அவர் இருப்பாகிறதா. அப்ப அவர் அந்த டோர்ச்சை பிடிப்பது போல தன் பக்கம் தன் கதையை அவர் விமர்சிச்சு பார்க்கணும். நான் எங்கே இருக்கிறேன், நான் எங்கே இருக்கிறேன். இந்த நொடியில் வரும் மகனுக்கு திடீர்னு அடிபட்டுச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறேன்னு சொன்னா மகன் எங்கே இருக்கிறார், மகன் எங்கே இருக்கிறார். மகன் என்பது ஒரு எண்ணம் என்றா அப்ப அவருக்குள் பிரத்யேகம் அடைஞ்சிருந்துச்சு சொன்னா அப்போ எண்ணம் என்பது நிரந்தரமானதா விமர்சிக்கிறார். எண்ணம் என்பது நிரந்தரமானதா இல்ல, அது எந்நேரமும் ஓடிக்கொண்டு இருக்கிறது. ப்ரொஜெக்டர் போல, திரைப்படம் போல. திரைப்படம் என்பது ஒரு தயாரிக்கப்பட்டது. அதுல நடிகர்கள், நடிகைகள், காமெடி இருக்கு, சண்டை காட்சிகள் இருக்கு, இசை இருக்குது, பாடல்கள் இருக்கு, கதை இருக்கு, காதல் இருக்குது, எல்லாம் இருக்கு. திரைப்படத்துல எல்லாமே இருக்குது, எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அது எல்லாமே தயாரிக்கப்பட்டது, அதுல உண்மை கிடையாது. இது எல்லாமே தயாரிக்கப்பட்டதுன்னு சொன்னா அப்ப அதுல உண்மை இல்லை. அப்ப எங்களுக்கு இது புரியும். இதே போலதான் நிஜ வாழ்க்கையிலும் அவர் பார்க்கிறார். பார்க்கும்போது அப்போ எது நடந்தாலும், சண்டை காட்சியாக இருந்தாலும், அதில் எச்சிடனாகி உயிரே போனாலும் அதுவும் அந்த திரைப்படம் போலத்தான். அப்போ எது நடந்தாலும் அது அந்த திரைப்படம் போல அவர் தன்னை விழிப்புணர்வோடு இருப்பவருக்கு இவருக்கு எல்லாமே தெரியுது. இந்த திரைப்படம் போலத்தான் இது ஓடிக்கொண்டிருக்கு. அப்ப இது இங்கே பிடித்துக் கொள்வதற்கும் சொல்லி அப்படி ஒண்ணும் இல்லை. இது உண்மை என்று சொல்வதற்கு அப்படி ஒண்ணு கிடையாது. எல்லாமே சிஸ்டம், சென்சர் ஓடுது, நிறுத்த முடியாது. அப்போ புத்தராலும் இதை நிறுத்த முடியாது. இதை புரிந்து கொள்ள மட்டும்தான் முடியும். புரிந்து கொள்வதனூடாக நாங்கள் உலகத்தை வெல்வோம், மரணத்தை வெல்வோம், மனதை வெல்வோம். மனதை வெல்லும் வழியில் எண்ணங்களில் இருந்து மீண்டும் வலிக்கு வருபவர் இந்த நொடியில் வரும் எண்ணத்திலும் உண்மை இருக்கிறார். விமர்சனத்தோடு இணைந்து பார்க்கும் போது எண்ணங்களிலும் உண்மை இல்லை என்றார். என்ன எது எது இங்கே ஏதாவது ஒண்ணு இருக்குதா? ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை. இதுதான் சத்திய தர்மம். ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஏதாவது என்ன இருந்தா நானும் இருக்கிறேன். ஏதும் இல்லை, ஒண்ணும் இல்லை என்ற சத்திய தர்மத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைபவருக்கு நானும் இல்லை. நான் எங்கே இருக்கேன் அப்போ? நான் என்று ஒருவர் கிடையாது. நான் என்றாலும் அவருக்கு ஒரு எண்ணம் மட்டும்தான். நான் என்று இங்க ஒருவர் இல்லை. இதுதான் அனாத்ம தர்மம். இதுதான் அனாத்ம தர்மம். இந்த அனாத்ம தர்மத்தை தான் அவர் கையாளுறார்.
அப்போ சென்சர் சிஸ்டம் ஓடுது. திரைப்படம் போல நிஜ வாழ்க்கையிலும் தன்னுடைய பக்கம் திரும்பி பார்க்கும் போது அவர் நிஜ வாழ்க்கையிலும் அவர் கையாளுகிறார். உலகில் எல்லாமே அந்த திரைப்படம் போல ஓடுது. பாடல்களை போல, கதைகளை போல, காதல் காட்சிகளை போல, இசையை போல, சண்டை காட்சிகளை போல, காமெடி காட்சிகளை போல எல்லாமே ஓடுது, வாழ்க்கையில் நடக்குது. ஆனால் எங்கேயுமே பிடித்து கொள்ளும், இறங்கிக் கொள்ளும் நிலையில் இறங்கிக் கொள்ளும் அளவுக்கு அங்கே உண்மை இல்லை. எல்லாமே தயாரிப்பு தயாரிப்பு. கண்ணால் தயாரிக்கப்பட்டது, காதால் தயாரிக்கப்பட்டது, மூக்கால் தயாரிக்கப்பட்டது, நாக்கால் தயாரிக்கப்பட்டது, உடலால் தயாரிக்கப்பட்டது. இந்த 5 உற்பத்தி நிலையங்களும் இணைந்து மனதால் தயாரிக்கப்பட்டது. இந்த கதை, இந்த ப்ரொஜெக்டர், இந்த திரைக்கதை. திரைக்கதையில் ஒரு திரைக்கதையை எழுதிய அந்த டைரக்டர் போல இந்த கதையை அவர் காண்றார். கதையை காண்றார். கதைக்குள் உண்மை இல்லை, இது கற்பனை என்பதை புரிந்து கொண்டு கதையை பார்க்கிறார். இது ஒரு கற்பனை கதை. இது எல்லாமே தயாரிக்கப்பட்டது. இந்த உற்பத்தி நிலையங்கள் தயாரிக்கப்பட்ட கதை ஒன்றுதான் ஓடிக்கொண்டு இருக்குது. இதில் உண்மை இல்லை, இதில் நிஜம் இல்லை, இதில் சத்தியம் இல்லை. இந்த சத்தியத்தோடு இணைகிறார். அப்போ இந்த நொடிக்குள் வரும் எண்ணத்திலும் அவருக்கு உண்மை இல்லை, இந்த நொடியில் வரும் எண்ணத்திலும் உண்மை இல்லை. அத்தீதம் நாத்த கம்னேயி நப்பட்டிக்கந்தி அனாகதா பச்சு பண்ணஞ்சே தம்மா தத்ர தத்ர விபஸ்ஸதி. இந்த நொடியில் வரும் எண்ணத்திலும் உண்மை இல்லை. தான் அனாத்ம தர்மத்தை கையாளுகிறார்கள். அங்கே துஷ்டி ஒன்று கிடையாது. அங்கே நான் என்ற ஒருவர் இல்லை. துஷ்டி இருந்தா நான் இருந்தேன், துஷ்டி இல்லாட்டி நான் இல்லை. அப்போ நேத்தம் அம்ம நேசு அமஸ்மி நேசோமியத்தா, நான் இல்லை, எனதில்லை, என்னுடைய ஆன்மான்னு ஒண்ணு கிடையாது. තෙරුවන් සරණම් ආර්යයන් அவர்களே, நீங்க ஒரு நல்ல போதனை செஞ்சது. இப்ப எங்கட டைம் முடிஞ்சு போகுது. இப்ப எனக்கு இது க்ளோஸ் பண்ணலாமா?